ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்து இருந்தாங்க. ரொம்ப ஏழை குடும்பம். அன்றாட நாள் செலவையே பார்த்துக்க முடியாத நிலைமை. கணவன் ஏழையா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். அவன் பானை செஞ்சுட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு வந்தான். என்னதான் திறமசாலியா இருந்தாலும் அவனோட பொருள் எதுவும் பெருசா விற்காமலே இருக்கும். இதனாலேயே அவனோட மனநிலைமை சோகமா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு இதுவே வருஷக்கணக்கா நடந்துட்டு இருந்தா அவனோட மொத்த சுபாவமே மாறிடும். சின்ன வயசுல துடிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருந்த குணா இப்ப எந்த வேலை எடுத்தாலும் துவண்ட முகத்தோடு தான் பண்ணுவாரு. என்னங்க, வீட்ல அரிசி காலி ஆயிடுச்சுங்க. சந்தைக்கு போனா வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கையில் இருக்கிறது 100 ரூபாய் தான். இந்த மாசத்தை எப்படிலதான் இதை வச்சு ஓட்டுறது? நீங்க சோகமா இருக்கிறத விட்டுட்டு நம்பிக்கையோட வியாபாரம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வரும். விடிவு காலம் எப்போ வந்து நாம எப்போ முன்னேறி? அப்படியே குழம்புக்கு ஏதாவது காய் வாங்கிட்டு வரீங்களா? தண்ணி சாப்பாடு சாப்பிட்டாதான் வீட்டை நடத்த முடியும்லதா. இதென்னடா இது? எல்லாரும் 1 கிலோ 20-30ன்னு வித்துட்டு இருக்காங்க. இவர் என்னடானா ஒரு கைப்பொடி கூட இல்ல, அதை 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு. என்ன ஐயா, இந்த அரிசி ஏதாவது ஸ்பெஷல் அரிசியா? இவ்வளவு விலை விற்கிறீங்க? நான் சொன்னா நம்பவா போறீங்க? இந்த அரிசி விலை மதிப்பில்லாதது. இத 100 ரூபாய்க்கு தரேன்னு சந்தோஷப்படியா? விலை மதிப்பில்லாததா? ஏன், அப்படி என்ன சிறப்பு இந்த அரிசியில? கிட்டவா, ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த அரிசி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அரிசி. அதிர்ஷ்டமா? என்ன அதிர்ஷ்டம்? உன்னோட வாழ்க்கையில எப்பவும் சோகமாவே இருக்கா? வயித்துல சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில நீ இருக்கியா? அதுக்கு காரணம் உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாம நீ இருக்கிறது தான். உன்னோட குடும்பத்தை தலகீழா மாத்தணும்னு உனக்கு ஆசை தானே? ஆமா ஆமா, என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்யவும் தயார். அப்போ இந்த அரிசிய வாங்கிட்டு போ, உனக்கு அதிர்ஷ்டம் கொட்டும். உங்களை நம்பலாமா? நம்பலனா விடுங்க. காலையில 10 கிலோக்கு வித்துட்டு இருந்தேன். டக்கு டக்குன்னு எல்லாம் வித்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு கைப்பிடி தான் இருக்கு. இப்போ நீ போனா இன்னொருத்த வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. எனக்கும் நஷ்டம் இல்ல, உனக்கு தான் நஷ்டம். என்ன ஐயா, இப்ப விலைய மாத்திட்டீங்க? இதெல்லாம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறினே இருக்கும்பா. நீ வேற, நீ இல்லனா இன்னொருத்தன். கிளம்பு கிளம்பு. ஐயோ ஐயோ ஐயா, நானே வாங்கிக்கிறேன் 100 ரூபாய்க்கு தாங்களேன். சரி, இந்தா. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. தினமும் இந்த அரிசி பிடியிலிருந்து ஒவ்வொரு பருக்கியா எடுத்து நீ வீட்டுல வேகிற சாப்பாட்டுல கலந்து சாப்பிடு. அப்படி சாப்பிட்டேன்னா அதிர்ஷ்ட தேவதை உன் வீடு தேடி வரும். இதுல இருந்து ஒரே ஒரு அரிசி மட்டும் தினமும் சாப்பாடுல சேர்த்துக்கணும். ஆமா, ஏதாவது ஒரு நாள் நீ இந்த அரிசி பருக்கிய சாப்பிட மறந்துட்டனா அன்னைக்கு அதிர்ஷ்டம் வராது. மறக்காம இத சாப்பாட்டுல கலந்துடணும். சரிங்க ஐயா, என் மனைவி கிட்ட இத கொடுத்து தினமும் கலந்துட சொல்லிடுறேன். ஐயோ, என்ன காரியம் பண்ற? ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரகசியத்தை யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த அரிசியோட மகிமை போய் சாதாரண அரிசி ஆயிடும். இது உனக்கு மட்டும்தான் தெரியும், சரியா? போப்பா, இன்னையிலிருந்து உனக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. செல்வ மழையா பொழிய போகுது. என்னங்க, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன காசு இல்லைன்னு சொன்னீங்க, இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நண்பன் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்லதா. கடனா? எப்படிங்க அடைக்க போறீங்க? என்னங்க சொல்றீங்க? கவலைப்படாதலதா, இன்னையில இருந்து நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஐயோ, கல்யாணமாகி இப்போதாங்க உங்க முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறேன். நீங்களா இது? நாதான்
அள்ளி பூத்த மாதிரி எப்பவாச்சும் தான் உங்க முகத்துல சிரிப்பை பார்க்க முடியுது. என்னவோங்க. லதா, இந்தா இத புடி. என்னங்க இது? நீ என்ன பண்ற? தினமும் சாதம் வடிக்கிறப்போ இதுல இருந்து ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து இதுல சேர்த்துக்கோ, சரியா? என்னங்க இது? இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைல, அதனால சந்தையில ஒருத்தர் இதை வித்தாரு. இதை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற வலியெல்லாம் சரியாயிடுமா. ஓ சரிங்க, நான் மறக்காம சேர்த்துக்கிறேன். அம்மா வாங்க, ஐயா வாங்க, தாத்தா வாங்க, பாட்டி வாங்க. தஞ்சாவூர் பானைக்கு போட்டி கொடுக்கிற பானைம்மா. இந்த பானையில குழம்பு வச்சிங்கன்னா வீட்டுக்காரரு உங்க முந்தானைய சுத்தி சுத்தி வருவாருமா. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பானை. வாங்கம்மா வாங்க. தம்பி, பானை என்ன விலைப்பா? வாங்கய்யா வாங்க. பானை விலைய விடுங்கய்யா. எத்தனை பானை வேணும் சொல்லுங்க. ஒன்று கொடுப்பா, போதும். என்ன சார், உங்க வயிற்று பானையை பார்த்தா 2 பானையில சோறு செஞ்சு சாப்பிடுவீங்க போல இருக்கே சார். ஒன்று கேட்குறீங்க. நான் ஒன்று பண்றேன். ஒரு பானை விலை 50 ரூபாய். உங்களுக்காக 2 பானையை சேர்த்து 70 ரூபாயில தரேன். ஓகேவா சார்? சரிப்பா. ஆஹா, முதல் போனி முதல் போனி. மகராச முதல் போனி பண்ணதால எக்ஸ்ட்ரா ஒரு பானை கொடுத்துருக்கேன் பாருங்க சார். அடுத்ததா போனி பண்றவங்க யாரு? வாங்க சார் வாங்க. தம்பி, இந்த பானை என்ன விலைப்பா? வாங்க சார் வாங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஐயா வாங்க வாங்க. பானை ஐயா பானை. தஞ்சாவூர் பானைக்கு போட்டி கொடுக்கும் பானை. இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்காதையா. சுத்துமுத்து பஞ்சாயத்துல சிறந்த பானை. வாங்க ஐயா வாங்க. பொங்கலை இந்த பானை வாங்கி கொண்டாடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க, பானை வாங்குறீங்களா? எத்தனை பானை ஐயா வேணும்? 2 வாங்கினா உங்களுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி பண்றேன் ஐயா. ஐயா, சுற்றி இருக்கிற ஊர் ஃபுல்லாக உங்கள் பானையோட பேச்சு தான் போயிட்டுருக்கு. கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் தான் ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா, எந்த பானை வேணும்? நான் பக்கத்து ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலோட நிர்வாகி வர பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் 108 பொங்கல் பானை வச்சு கும்பிடலாம்னு இருக்கோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கலாம்னு வந்திருக்கேன். 108 பானையா? ஆமா ஐயா, பொங்கல் வேற அடுத்த வாரம் வருது. உங்ககிட்ட கூட வேலை செய்கிற ஆள் யாரும் இல்லையா? இல்ல ஐயா, ஆனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். 108 பானை உங்க கோயிலுக்கு அடுத்த வாரம் வரும். நம்பி போங்க. லதா, ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குமா. பக்கத்து ஊர்ல இருக்க அம்மன் கோவில்ல பொங்கல் திருவிழாவுக்கு 108 பானை நம்ம கிட்ட செய்யறதுக்கு அந்த கோவில் நிர்வாகி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்பவே பண்ணாதான் எல்லாம் நேரத்துக்கு முடிக்க முடியும். நீ என்ன பண்ற? முதல்ல சாப்பாடு வடிச்சு எனக்கு சாப்பாடு போடு. அதை சாப்பிட்டாதான் எனக்கு அதிர்ஷ்டம் வரும். என்னங்க சொல்றீங்க? சி, அது சாப்பிட்டாதான் எனக்கு தெம்பு வரும். சரிங்க சரிங்க. லதா, நான் ஒரு அரிசி கொடுத்தேனே, அது கலக்கல. ஏங்க, உடம்பு இன்னும் முடியாம தான் இருக்கா? அது
ஆமா லதா, முடியாம தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு பருக்கைய சேருமா. அச்சச்சோ, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த அரிசி இல்லையே. என்ன லதா சொல்ற? அந்த அரிசி என்னாச்சு? கண்டிப்பா 5 வருஷத்துக்காவது அந்த அரிசி வந்திருக்கணுமே. அது நீங்க கொண்டு வந்த 2வது வாரமே கை தவறி தரையில விழுந்துருச்சுங்க. அதை எப்படி உங்களுக்கு தரது? நான் எப்போ நிறுத்திட்டேங்க. எப்பயோ நிறுத்திட்டியா? என்ன லதா சொல்ற? எப்போ கடைசியா எனக்கு அந்த அரிசி போட்டு சாப்பாடு தந்த? அது இருக்குங்க, ஒரு 3 மாசம் ஆகி இருக்கும். 3 மாசமா? அதுக்கப்புறம் தான் என்னோட கடையே பெரிய வளர்ச்சியை சந்திச்சது. ஏங்க, உடம்பு முடியலையா? இல்ல லதா, அது உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா அந்த அரிசி என்னோட உடம்பு வலிக்கு வாங்கினது இல்லம்மா, எனக்கு அதிர்ஷ்டம் வரணுமேனு வாங்கினது. அதிர்ஷ்டமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா லதா, சந்தையில அரிசி வாங்க போனப்ப ஒருத்தர் இதை சாப்பிட்டா அதிர்ஷ்டம் வரும்னு நிறைய காசு கொடுத்து வாங்க வச்சிட்டாரு. அதை தான் உன்கிட்ட கொடுத்து தினமும் சாப்பாடுல போட சொன்னேன். அப்ப இவ்ளோ வெற்றி நீங்க பெற்றதெல்லாம் அந்த அரிசியால தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா லதா, நான் தினமும் அந்த அரிசியை சாப்பிட்றதால தான் இந்த வெற்றி வந்துட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். என்னங்க, உங்க வெற்றி எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பியும் இல்லைங்க. நீங்க நல்லா ஆரம்பிச்ச விதம், நீங்க சந்தையில பானையை வித்த விதம், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே எதையும் பண்ண முடியும்ன்ற தன்னம்பிக்கையோட எடுத்துக்கொள்ற துணிச்சல், இதெல்லாம் தான் காரணம்ங்க. எனக்கு நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே புத்துணர்ச்சியோட ஆரம்பிச்ச தினத்திலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு. நீங்க இந்த அரிசியை நம்பிதான் நாளை தன்னம்பிக்கையோடு நடத்துறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ உங்களுக்கு இத சொல்லியிருப்பேன். அதிர்ஷ்டம் எந்த பொருளையும் வர்றதில்லைங்க, நம்ம உழைப்பால தான் வரும். எங்கங்க போறீங்க? 108 பானையாச்சே, நேரத்துக்கு பண்ண வேணாம். அப்போ சாப்பாடு? நீ சாப்பிடலதா, நான் வேலையை முடிச்சுட்டு செஞ்ச களைப்போட வந்து சாப்பிட்றேன். என்னோட உழைப்பால தான் இவ்வளோ லாபம் எனக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் தன்னம்பிக்கையோட நாள ஆரம்பிச்சிருப்பேன். நானும் இத்தனை நாளா அந்த அரிசி கடைக்காரனை பார்க்கலனா என்ன ஆயிருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு யோசிச்சிருக்கேன். என்னோட வெற்றி என்னோட உழைப்பால வந்ததுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.